வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 11ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ராசி கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் பார்த்தோம்னா உங்களுக்கு திங்கள் செவ்வாயில் 8ல் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். மற்றபடி 2ஆம் அதிபதியான சூரியன் 10ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நிறைய வளர்ச்சி, தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய சாதனை புரியறதுக்கான வாய்ப்பு, நல்ல ஒரு வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3ஆம் அதிபதி 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் எல்லாமே சிறப்பாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு பெரும்பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூப்பராக இருக்குங்க. புதிய அக்ரிமெண்ட், புதிய டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயம் சிறப்பாக இருக்கும். 4-11ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சொத்துக்கள் வாங்குறது, புதிய ஒரு நிலபுலன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே அற்புதம். புதிய வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க, அதுக்கான ஐடியா தான் கண்டிப்பாக நிறைவேறும். ஸோ 5ஆம் அதிபதி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5-10ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு அங்கே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கடன் வாங்குற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தொழில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் கலைஞர்கள்லாம் பெரிய வாய்ப்பு, நிறைய ஒரு வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அகலக்கால் வைக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி 6 மற்றும் 9ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் பண்ணுறது, வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளிநாட்டில் போய் வேலை செய்யணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக தூண்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 7-8ஆம் அதிபதியான சனி 9ல் இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். சில பேருக்கு சில பேர் கொஞ்சம் எமோஷனாக ஃபீல் பண்ணுவீங்க. அது மாதிரி அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் பிரயாணங்கள், அதீதமான பிரயாணங்கள் நிறைய ஏற்படுறமான விஷயங்கள் சில பேருக்கு ஏற்படும். பிரயாணங்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுவும் 9ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது அதுவும் வேலை விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது ஒரு 5ஆம் அதிபதி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் மாமியார் வீட்டுக்கெலாம் போய் சாப்பிட போகிறீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருந்துக்கோங்க. வாக்குவாதங்கள் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நிலபுலன்கள், சொத்து சுகங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. 12ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. 12ல் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் நல்ல வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. இதுவரை 10 பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன். கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி. சூரியன் 2ஆம் அதிபதியான சூரியன் 10ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தொழில் ஒரு பெரிய ஒரு வெற்றி, பெரிய ஒரு இமாலய சாதனை புரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. கடக லக்னமாக சந்திரன் தசாபுத்தி. சந்திரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்கள் செவ்வாயில் ஒரு சந்திராஷ்டிரம காலகட்டமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சின்ன சின்ன எமோஷன்ஸ், எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக செவ்வாய் தசாபுத்திந்திரங்கள். செவ்வாய் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்னும் போது செவ்வாய் இப்போ இருக்கிறது தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கடன் வாங்குகிற சூழ்நிலை ஏற்படுத்தும். தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக ராகு தசாபுத்திந்திரங்கள். ராகு உங்களுக்கு 8ல் இருக்கும்போது வெளியூர் பிரயாணங்கள், வெளி மாநிலத்தவர், அந்நிய மொழி பேசுபவர்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அவங்களால நம்ம கொஞ்சம் சிக்கலோ டென்ஷனோ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் கடக லக்னமாக குரு தசாபுத்திந்திரங்கள். குரு வேலை விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுங்க. கடக லக்னமாக இருந்து சனி தசாபுத்திந்திரங்கள் 7-8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயம், சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரலாம். அப்பாவோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்திந்திரங்கள். புதன் 12 மற்றும் 3ஆம் அதிபதியாக இருந்து அவர் 10ல் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரரும் கொஞ்சம் மனஸ்தாபங்கள், அக்ரிமெண்ட், டாக்குமெண்ட் ஏதாவது கையெழுத்து போடுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக படித்து பார்த்து பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கடக லக்னமாக இருந்து கேது தசாபுத்திந்திரங்கள். கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறோம், ஏதாவது வெடு கொடுக்குன்னு பேசுகிறோம். குடும்பத்துக்காக சில நேரங்களில் கடன் வாங்குற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க.
கடகலக்கணமாக வந்து சுக்கிர தசாபுத்தி யந்திரங்கள் சுக்கிரன் 4-11 ஆட்சி பலத்தோடும் புதிய வண்டி வாகனம் சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்க. டெய்லி ஒரு 10 நிமிடங்கள் அமைதியாக உட்காந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கிரக மாளிகா யோகம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த கிரக மாளிகா யோகம் வருதுன்னா ஆஹா ஓஹோ நான் வந்து அவன் வந்து அப்படியே கொடி கட்டி பறப்பான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. கிரக மாளிகா யோகன்றது வந்து இப்போ ஒரு கட்டத்தில் வந்து லைனாக கிரகங்கள் இருக்கும், அப்படியே வந்து அப்படியே என்ன சொல்கிறது, பூ தொடுத்த மாதிரி இருக்கும் அந்த கிரகங்கள்லாம் லைனாக. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து கிரக மாளிகா யோகம்னு சொல்லுவாங்க, அடுத்தடுத்து கிரகங்கள் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் விஷயமே. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் பிறந்தவங்களுக்குலாம் வந்து எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தருடைய சப்போர்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ஒரு மெயினான விஷயம். இப்போ வந்து ஒருத்தன் ஒன்றும் இல்லை, சில பேர்லாம் கீழே விழுவான், அவனை கூட தூக்கி கொடுத்து கூட ஆள் இருக்காது, அவன் அம்போடு பேடு கிடப்பான். ஸோ ஆனால் சில பேருக்கு பாருங்கள் அப்படியே ஒருத்தவங்க தூக்கிட்டு போவான், ஒருத்தன் டிஃபன் வாங்கி கொடுப்பான், ஒருத்தன் சோடா வாங்கி கொடுப்பான். ஸோ இதுதான் கிரக மாளிகா யோகன்றது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச கிரக மாளிகையுடைய ஒரு ஜாதகம் ஒன்று இருக்குது. அவர் வந்து எப்படின்னா வேலைக்கு போவார், வேலைக்கு போயிட்டு அப்படி வருவார், ஈவினிங் 6 மணிக்கு முடித்த உடனே அப்படி 6:15 வந்து டாஸ்மாக் போயிடுவார். ஸோ நேராக டாஸ்மாக் போயிட்டாருன்னா சாப்பிடுவார், சாப்பிட்டு நேராக வருவார், கீழே வந்து வீட்டில் வந்து படுத்துருவார், சாப்பிட்டு படுத்துருவார், அவ்வளோதான். இதுதான் அவரோட ரொட்டீன் லைஃபு. அவர் திருமணமாகவில்லை, டோட்டலாகவே அவர் லைஃப் இப்படி தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் இந்த மனுஷனுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனைனாலும் சரி, அந்த ஒரு வியாபாரம் ஆரம்பிப்பான், அந்த வியாபாரத்துக்கு பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் 1 லட்சம் 2 லட்சம் கடன் கொடுப்பான், கடன் கொடுத்து வியாபாரம் பண்ணுறான்னு சொல்லி இவனுக்கு கொடுப்பான், இவன் வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்துல எல்லாம் காலி பண்ணிட்டு மாப்பிள்ளை அது காசு இல்லைன்னுவான். ஆனால் அவனை யாரும் சட்டை பிடிச்சி கேட்டதோ அடித்ததோ கிடையவே கிடையாது. அவனை வந்து அப்படியே விட்டுருவாங்க, அப்படியே சரி போட்டு போய் தொலைன்னு விட்டுருவாங்க. இதுதான் கிரக மாளிகை யோகம். அவனை யாரும் கேட்க மாட்டாங்க, அவனை யாரும் காசு கேட்டால் திருப்பி கொடுக்க போகிறதில்ல அவனும். ஸோ ஒரு பிரச்சனை இருந்தால் பின்னாடி வந்து ஒரு தாங்கி பிடிக்கிற ஒரு கைகள் அவனுக்கு வந்து எப்போதுமே இருக்கும். இதுதான் கிரக மாளிகை யோகம். ஏன்னா ஏதாவது ஒரு பிளானட் வந்து அவனுக்கு சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் வந்து இந்த கிரக மாளிகையோட யோகம். இதனால் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவான், பெரிய எல்லாம் கிடையாது. அவனுக்கு எப்போதுமே மக்களுடைய சப்போர்ட் இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அவனை வந்து பார்த்துக்கிறதுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து பணம் கட்டி பார்த்துருவான். அங்கேருந்து சித்தப்பா பையன் வருவான், ஒரு பெரியமா பையன் வருவான், என்னடா உடம்பு சரியாடா, நேராக போய் நல்ல ஹாஸ்பிட்டல், நல்லா பாருங்க, ஒரு 25,000 செலவு பண்ணி இவனுக்கு வைத்தியம் எடுத்து கொண்டாந்து போட்டுருவாங்க. இது கிரக மாளிகை. இவன் சொந்த காசில் இதுவரை இருந்த சரித்திரமே கிடையாது. அதே மாதிரி இவன்ட்ட யார் காசு கொடுத்தாலும் அதை கேட்கவே மாட்டாங்க. அதுதான் எனக்கு ஒன்றும் புரியும். நானே ஒரு காசு கொடுத்து கேட்குறதே கிடையாது தான், பார்த்துக்கல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு யோகம் தான் கிரக மாளிகை யோகம். அதனால் வந்து இதை நினச்சிக்கிட்டு அன்றைக்கி எனக்கு கிரக மாளிகை யோகம் இருக்குது கோடீஸ்வரன் ஆயிடுவீங்கன்னா ரொம்ப காமெடியான மேட்டர் ஆயிரும். நம்ம உழைக்கணும், நம்ம பிளான் பண்ணணும், ஓகேங்களா. நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வருன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ மற்றபடி எடுங்க, இன்னொரு வீடியோவுக்கு சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.